Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரோட்டு கடைகள் எல்லாம் கிடைக்கும் இல்லையா மசாலா பூரி அதுதான் இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ இந்த மசாலா பூரி குழம்பு செய்யறதுக்கு பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் முதல்ல வேக வச்சுக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு காஞ்ச பச்சை பட்டாணியை 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டேன். இப்போ இதை வந்து குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒண்ணே எடுத்து தோலை சீவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு 1 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து ப்ரெஷர் வச்சு அந்த பட்டாணி நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். நான் வந்து 3 விசில் விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பட்டாணி இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும். இப்போ வந்து இந்த வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்குலேருந்து கொஞ்சம் போல் முழுசாக பட்டாணியை மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற அந்த உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் நல்லா ஸ்மாஷரை வச்சு குழைவாக மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மசிய வச்சா சரியாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு மசாலா விழுது அரைக்கணும். அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து நல்லா 1 கப் அளவு போல் வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தக்காளி நீளமாக கட் பண்ணது, அதாவது சின்ன சைஸில் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் 5 பச்சை மிளகாய், 1/4 கப் அளவுக்கு புதினா, 1/4 கப் அளவுக்கு மல்லி இலைகள் சேர்த்துட்டு இந்த குழம்பு நல்லா திக்காகிறதுக்காக பொட்டுக்கடலை சேர்க்க போகிறோம். ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அந்த பட்டாணி குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். பட்டாணி குழம்பு செய்கிறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரே 1 நட்சத்திர சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கல்பாசி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு பொடி, அதாவது இடித்த சோம்பை போட்டுட்டு இப்போ போட்டிருக்கிற கரம் மசாலா வாசனை வர அளவுக்கு பொரிய விட்டுருங்க. இப்போ இதில் வந்து அரைச்ச அந்த மசாலா இருக்குல்ல, வெங்காயம் தக்காளி விழுது, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் மிதமான தீயில் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது பாதி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ ரெண்டுமே சேர்ந்து நமக்கு வதங்கி வந்துடும். 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் கறி மசாலா பொடி சேர்த்துருக்கிறேன். போட்டுட்டு மிதமான தீயில் அதோட பச்சை வாசனை போய் நல்லா சுருண்டு வதங்கி வரணும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் டேபிள் சால்ட்டு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிருச்சு இல்லையா, இந்த சமயத்தில் ஒரே 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கூடவே இப்போ மசிச்ச வேக வச்ச உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் இதில் சேர்த்துட்டு நம்ம முழுசாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வேக வச்ச பட்டாணியும் இதில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது கலந்ததுக்கப்புறமா குழம்பு நல்லா திக்காயிடும். அதனால் ஒரு 1.5லேருந்து 2 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், திக்காக இருக்கிறத விட. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா பொடி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்ல ஒரு அதிகமான தீயில் தளன்னு கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டாக 3 பொடிகள் இதில் சேர்க்கணும். கடைசியாக இந்த மசாலா சேர்க்குறப்ப தான் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற டேஸ்ட்டு கிடைக்கும். 1/4 டீஸ்பூன் போல் ஆம்ச்சூர் பொடி, அதாவது காஞ்ச மாங்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா சாட் மசாலா கடைகளில் கிடைக்கிறது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஒரே 1 பிஞ்ச் அளவுக்கு பிளாக் சால்ட்டுன்னு கடையில் கிடைக்கும். எல்லாம் சேர்த்துட்டு கலந்து ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான கடைகளில் கிடைக்கிற அந்த பட்டாணி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணுறதுக்கு பூரி இருக்கு இல்லையா, பானிபூரி, அந்த பூரி வந்து சப்பையாக இருக்கிறதும் எடுத்துக்கலாம், உப்பலாக இருக்கிறதும். ஒரு தட்டுக்கு 10 பூரி நமக்கு தேவைப்படும். மேலே வந்து ஒரு லேயருக்கு குழம்பு ஊற்றிக்கோங்க. அப்புறமா பொரி வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கணும். இன்னொரு லேயர் குழம்பு சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா சூடாக இருக்கிறப்ப சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் காரா பூந்தியும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மசாலா பூரி வீட்டிலையே தயாராகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த மசாலா பூரியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.